லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு ஒரு கிரேவி பண்ணணுன்னாலும் சரி, திடீர்னு வர விருந்தாளிகளை சமாளிக்க கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு கிரேவி ரெடி பண்ணணுன்னாலும் சரி, இந்த முட்டை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஈஸியான இந்த முட்டை கிரேவி செய்ய ஏற்கனவே நான் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கப்புறமா ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை முழுமையாக போனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காவோட 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு இது கூடவே 2 தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி எண்ணெயெல்லாம் பிரியும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி, உப்பு 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்து 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்செடுக்கணும். குக்கரை திறக்கும் போதே வாசனை அப்படி தூக்கும். இப்போ இந்த கிரேவியில் ஏற்கனவே வேக வச்ச முட்டையை பாதியாவோ அல்லது முழுசாவோ சேர்த்தா அருமையான முட்டை கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.